ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீட்டுக்கு ஆல்ரெடி கேட் வந்து போட்டாச்சு. உங்களுக்கே தெரியும். கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை பெண்டிங்ல இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நேத்தியே வந்து மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது மேல ஃபைனல் கோட்டிங் பெயிண்ட் வந்து குடுக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம கேட்டோடைய ஃபைனல் லுக் இன்னைக்கு தெரிஞ்சிரும். இன்னையோட பெயிண்டிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிரும். காலையில ஒரு 10 மணி போல தான் பெயிண்டிங் ஒர்க் பண்றதுக்காக 2 பேரும் வந்திருந்தாங்க. வடலூர்லேருந்து வந்திருந்தாங்க. பஸ்ல தான் வந்திருந்தாங்க. இவங்க கிட்ட நான் இன்னைக்கு கேட்டது, லஞ்ச் வந்து நான் வீட்லயே செஞ்சு குடுக்கவா அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்க இஷ்டம் அப்படின்னு அவங்க அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எங்க இன்ஜினியர் சார் வந்து ஃபுல் டே ஒர்க்குக்கும் பேமெண்ட் பண்ணிருவாங்க, ஃபுட்டுக்கும் பேமெண்ட் பண்ணிருவாங்க. இன்னைக்கு வீட்ல நம்ம சும்மா தானே இருக்கோம். ஏன் அவங்க கடையில சாப்பிட்டுக்கிட்டுன்ட்டு நான் வந்து செஞ்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேம்மான்னு சொன்னாங்க. இப்போ சாதம் பார்த்தீங்கன்னா, வேக வச்சுட்டு இருக்கேன். பருப்பு ஒரு சைடு வெந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சாம்பாருக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணிடலான்ட்டு அது சைட்ல வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா பொரியல் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செய்ய போறேன். அதையும் ஒரு சைட்ல கூட்டி வச்சுட்டு நல்லா வேக வச்சிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல்ல மிளகாய்த்தூள், உப்பு, கடுகு, கருவேப்பிலை மட்டும் தாங்க சேர்த்து அதை வந்து எண்ணெயிலே பாத்தீங்கன்னா சோறா வதக்கி எடுத்துக்கிறேன். இதுல தண்ணி எல்லாம் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் சாம்பார் வைக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கத்திரிக்காவை நல்லா எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கல் உப்பு போட்டு நம்ம வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் காய்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வதங்கிடும். அடுத்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு சூப்பரா நம்ம ஓரமா எடுத்து வச்சுட்டோம். இப்ப சாம்பார் கூட்டி வைக்கணுங்க. சாம்பாருக்கு பருப்பு தனியா குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். மாங்காய், முள்ளங்கி, கேரட் எல்லாமே பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே நம்ம வந்து ஒரு சாம்பார் வந்து கூட்டி வைக்க போறோம். சாம்பார் நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா தான் வைப்பேன், கெட்டியெல்லாம் வைக்க மாட்டேன். எடுத்து வச்சிருக்க காய்கறி, பருப்புலாம் சேர்த்து நம்ம சாம்பாரும் சூப்பரா கூட்டி வச்சிட்டோம். அடுத்து வந்து ரசம் வச்சிடலான்ட்டு ரசத்துக்கும் கூட்டி வச்சிட்டேன். இப்ப ரசத்துக்கும் தாளிக்க வேண்டியதான், சாம்பாருக்கும் தாளிக்க வேண்டியதான். பொரியலும் செஞ்சாச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமாவே நான் வந்து மதியம் லஞ்சுக்கு செஞ்சிட்டு இருக்கேன். 12:30 மணிக்கெல்லாம் அவங்க போயிட்டு மதிய சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமா சமைச்சு வச்சிட்டோம்னா அவங்களுக்கு தோணும் போது வந்து சாப்பிட்டுப்பாங்க. அடுத்து வத்தல் பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வத்தல் பாத்தீங்கன்னா கடையில தான் வாங்கியிருந்தேன். நம்ம பசங்களாம் வீட்டுல இருக்கிறதுனால பசங்களும் சாப்பிடுவாங்க. மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து வத்தல் பொரிச்சு வச்சிருந்தோம்னா அவங்க சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்கன்னு பசங்களுக்கு சேர்த்ததாங்க நான் வந்து வத்தலும் பொரிச்சிட்டு இருக்கேன். லஞ்ச் வந்து சீக்கிரமாவே நம்ம வந்து இன்னைக்கு செஞ்சாச்சு. 12 மணிக்குள்ளேயே எல்லாமே பாத்தீங்கன்னா சமைச்சு முடிச்சாச்சுங்க. ஃபைனலா வத்தையும் வறுத்து நம்ம வந்து வச்சாச்சு. அதிகமாலாம் வறுக்கல. மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்காக. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வத்தல் விரும்பி சாப்பிடுவாங்க, காய்கறி கூட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, வத்தலை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு தனியா வத்தல் பொரிச்சாச்சு. சாம்பார் பாத்தீங்கன்னா சாம்பாரும் கூட்டி வச்சிட்டேன், ரசமும் கூட்டி வச்சாச்சு. கொத்தமல்லி தழை தாங்க இல்லை, இருந்துச்சுன்னா ரசம் இன்னும் டேஸ்ட் வந்திருக்கும். அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல், நெக்ஸ்ட் சாதம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சமைச்சு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள ஒரு கலர் கோட்டிங் சூப்பரா கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. ஃபைனல் லுக் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இந்த கலர் செலெக்ஷன் எல்லாமே இன்ஜினியர் சாரோடைய செலெக்ஷன் தாங்க. நம்ம வீட்டோடைய ஃபுல் வியூ எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் கலர்ஸும் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. கேட்டோட கலர் செலெக்ஷன் வந்து ஃபுல் எலிவேஷன் பொறுத்து தான் இருக்கும். நம்மளா ஒன்றும் சூஸ் பண்ணி சொல்ல முடியாது. அது சாரோடைய செலெக்ஷன் தான். நெக்ஸ்ட் ஆல்ரெடி வாஷிங் மிஷின்ல துணி போட்டுட்டே தான் சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ துணிலாம் எடுத்துட்டு வந்து காய வச்சிடலான்ட்டு இப்போ மாடிக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். கீழெல்லாம் எங்கேயுமே காய வைக்க முடியாது. நம்ம கிராமத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொடி கட்டி வச்சிருந்தோம். அங்க அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள வாஷ் பண்ணோமா வாஷிங் மிஷின்ல எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம முன்னாடி வந்து காய வச்சுக்கிட்டோம். இங்க அப்படி கிடையாது. கீழே இருந்து மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு வந்து தான் காய வைக்கணும். இது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. வெயில் டைம்ல வர்றதா இருக்கு. வெயில் டைம்ல வந்து துணி எடுத்துட்டு போறதாவும் இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் வெயிலே இருந்துச்சுன்னா துணி வெளுத்து போய் வீணா போயிடும். அதனால ஒரு 1/2 ஹவர்ல வந்து துணி எடுத்தாகணும். அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேலே ஏறி வந்து போறது. என்னோட ஹஸ்பண்டே பாத்தீங்கன்னா மெலிசா ஒரு கம்பி வச்சிருந்தாங்க. அந்த கம்பி எடுத்துட்டு வந்து அழகா பைப்புக்கு பைப் ஜாயிண்டிங்ல கொடி கட்டி கொடுத்துட்டாங்க. நீ இனிமே மாடியில சூப்பரா நீ போயிட்டு துணி காய வச்சுட்டு எடுத்துட்டு வந்து அழகா மடிச்சு வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடி கட்டி விட்டாங்க. நானும் எங்க மாடியில தாங்க கொண்டு வந்து துணி காய வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நான் மேல துணி காய வச்சுட்டு வர்றதுக்குள்ள அடுத்த கோட்டிங் கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கலர் பாத்தீங்கன்னா கிரே கலருங்க. எல்லோ இருக்கிற செக்ஷன் ஃபுல்லா கிரே கலர் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஈவினிங்கா பார்க்கலாம் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு. லஞ்ச் நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அது கொண்டு வந்து நம்ம முன்னாடி வச்சிடலாமான்ட்டு அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். நீங்க எடுத்துட்டு வந்து வச்சிருங்க, நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பாத்திரத்துல ரசம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
சாம்பார், சாதம், பொரியல், வத்தல், நெக்ஸ்ட் 2 பிளேட்டு, சால்ட் தனியா எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம முன்னாடி வச்சிட்டோம்னா, அவங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்டுப்பாங்க. அதே போல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ மதியத்துக்கு லஞ்ச் சூப்பரா ரெடி பண்ணி அவங்களுக்கு குடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்ல மதியத்துக்கு லஞ்ச் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபைனல் பாருங்க. கேட்டோடைய லுக் இப்படிதான் இருக்கும். ஃபைனல் கலர் இதுதான் கொடுத்துருக்காங்க. எல்லோ இருக்கிற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா கிரே கலர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறது கிரே மெரூன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கலர் தான் நம்ம கேட்டோடைய கலர். இந்த கலர் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோடைய எலிவேஷன் கலர்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க கேட்டுக்கு வந்து கலர் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டோடைய கலர் செலெக்ஷன் எல்லாமே எங்க இன்ஜினியர் சாரோடைய செலெக்ஷன் தான். வெளிப்பக்கமும் பாருங்க அந்த எல்லோ பகுதி ஃபுல்லா கிரே கலர் தான் வரும். அது நான் ப்ளூன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து இல்லம்மா இது வந்து கிரே கலர்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நான் ஆக்சுவலி லைட் ப்ளூன்னு நினைச்சிருந்தேன். இல்லவே இல்லை, இது வந்து கிரே கலர்மா அப்படின்னு அவங்க சொல்லி கலர்ஸ் வந்து அழகா கொடுத்துட்டு இருந்தாங்க. சூப்பரா பாருங்க நம்ம கேட்டோடைய அவுட்ஃபிட் கலர் எப்படி இருக்குன்னு. சரி அவங்க ஒரு பக்கம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம வீட்டு வேலையை போய் பார்க்கலான்ட்டு மாடியில காய வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் திரும்ப அதே கூடையிலே தூக்கிட்டு வந்தாச்சுங்க. இப்ப இதை ஃபுல்லா நம்ம வந்து மடிச்சு வைக்கணும். அடுத்து மதியம் சாப்பிட்ட லஞ்சு எல்லா பாத்திரமும் அப்படியே கஜ கஜன்னு டைனிங் டேபிள் மேல கிடக்கு. பசங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த தலகாணி பாயெல்லாம் அப்படியே ஹால்ல கிடக்கு. கிச்சனும் ரொம்ப மோசமா கிடக்கு. எல்லாமே வந்து இப்போ கிளீன் பண்றதுதான் எங்களுடைய பெரிய வேலையே. பாப்பா கிட்ட சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து கிளீன் பண்ண போறோம். நீ வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு நான் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு பாப்பாட்ட சொல்லிட்டேன். துணி இன்னும் மடிக்காம இருக்கு. அதை தூக்கி மேல வச்சாச்சு. ஏன்னா வீடெல்லாம் பெருக்கிட்டு நம்ம அப்புறமா லாஸ்டா துணி மடிச்சுக்கலான்ட்டு துணியை மேல தூக்கி வச்சிருமான்னு சொல்லியிருந்தேன். அதே போல பாப்பா துணியை தூக்கி மேல வச்சுட்டு இப்போ ஃபைனலா பாப்பா கூட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஈவினிங் ஒரு 4 மணி போல இந்த vlog எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுடைய கிளீனிங் ஒர்க்கு ரொம்ப முக்கியங்க. எல்லாமே பாருங்க எப்படி கச்சன்னு கிடக்குன்னு. சில பேர் கேட்டிருந்தீங்க கட்டில் என்ன ஆயிடுச்சு, கட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்களா, மங்களம்பேட்டைக்கு 2 டைம் போய் வந்தீங்க என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. கட்டில் பாருங்க, கட்டில் வந்து நம்ம மாத்தி வாங்கிட்டோம். இருந்த கட்டில எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த புது கட்டில கொண்டு வந்து போட்டுட்டு பழசு இருந்துச்சு பாத்தீங்களா, ஆல்ரெடி ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்த கட்டில அவங்க கழட்டி அதை டெம்போவிலே கட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப என்னால வீடியோஸ் எடுக்க முடியல. ரொம்ப பிஸியா இருந்தாங்க அந்த டைம்ல. அதனால அப்போல்லாம் என்னால வீடியோஸ் வந்து எடுக்கவே முடியல. கட்டில் பாருங்க, அப்ப இருந்ததை விட இப்ப கட்டிலோட ஹைட்லாம் எப்படி இருக்கு, கட்டில் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. அப்ப 2 சைடுமே ஹைட் வந்து கம்மியா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் ஹைட் தூக்கி வச்சிருக்காங்க. அந்த 2 பூ இருக்கு பாருங்க, தலைப்பகுதியும் கால் பகுதியும் சூப்பரா வந்து கட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்ப பாப்பா வந்து ரூம் கூட்டிட்டா. இப்ப ஹால் வந்து கூட்டிட்டு இருக்கா. மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன் எல்லாமே வந்து கூட்டுற பொறுப்பு பாப்பா கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். சரி நம்ம போயிட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ டைனிங் டேபிள் மேல இருந்த சாப்பாடு, சாம்பார் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கிச்சன்ல வச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் சின்ன சின்ன பாத்திரத்துல சேஞ்ச் பண்ணிட்டு விளக்குற இடத்துல போட்டாச்சு. சிங்க்ல பாருங்க ஒரு சிங்க் ஃபுல்லா எவ்வளவு பாத்திரம் இருக்குன்னு. இப்ப இந்த பாத்திரத்தை வாஷ் பண்றது என்னோட ஒர்க்கு. வீடு பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளி டஸ்ட்பின்ல போடுற ஒர்க்கு பாப்பாவோட ஒர்க்கு. வெளியில பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. ஈவினிங் 5 மணி போல இந்த வீடியோஸ் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. மழை வர்ற மாதிரி இருக்குங்க கிளைமேட். ஆக்சுவலி மழை வந்துருச்சுன்னா கேட்டோட பெயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நனைஞ்சிரும். பட் அவங்க வந்து நனைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல பாருங்க மழையும் வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வியூ இப்படிதாங்க. சூப்பரா அழகா இருந்துச்சு மழை வந்த டைம்ல. எங்க வந்து கேட் வந்து அந்த பெயிண்டிங் போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். பட் அவங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்பட வேணாம். மழை தண்ணி தான் படும். நம்ம வந்து துரு பிடிக்காத அளவு பெயிண்ட் உள்ள கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒன்றும் ஆகாது, நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. கேட்டும் நனைஞ்சிட்டு இருக்கு முன்னாடி. ஏன்னா கேட்டுக்கு நேரம் நம்ம வந்து எதுவுமே பண்ணல. அது எப்பயுமே மழையில நனையிறது தான். மழையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசா தான் வந்துச்சு, ரொம்ப அதிகமாலாம் இல்ல. தூரல் மாதிரி வந்துட்டு மழையும் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இவங்க பெயிண்டிங் ஒர்க்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னா வெளிப்பக்கம் வந்து அவங்க எல்லோ கலர்ல கிரே கலர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பெயிண்டிங் ஒர்க்கும் ஃபைனலா அங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க. நானும் பாருங்க பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி எவ்வளவு நீட்டா கிளீன் பண்ணியாச்சுன்னு. சிங்க்ல இருந்து கிச்சன் மேடையை பாருங்க சூப்பரா நம்ம வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி கிளீன் பண்ணி அழகா வச்சிட்டோம். வீடு ஃபுல்லா தன்ஷி வந்து கூட்டி அழகா குப்பியெல்லாம் எடுத்து சூப்பரா வீடெல்லாம் டீப் கிளீனிங் பாப்பா வந்து பண்ணி வச்சிருந்தா. தர்ஷன் டிவி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு எந்த ஒர்க் கொடுக்க முடியும், அவன் ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது. அவனுக்கு டிவி பார்க்கறது இல்லைன்னா விளையாடுறது, அதுதான் அவனுடைய ஒர்க்கு. ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் என்ன ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா துணி மடிச்சு வைக்க வேண்டிய வேலை இருக்கு. பாப்பா இப்ப குளிச்சுட்டு வந்து அவ தலை சீவிட்டு இருக்கா.
இந்த ஸ்மால் பெட்ரூம்ல என்னுடைய 2 போட்டோஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து செவுத்துல வந்து ட்ரில்லிங் மிஷினால ஸ்க்ரூ போட்டு அழகா வந்து போட்டோ செட் பண்ணியாச்சு. நிறைய போட்டோஸ் இருக்கு. இப்போதைக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு 2 போட்டோ தான் வைக்க முடிஞ்சது. ட்ரில்லிங் மிஷின் திரும்ப பாத்தீங்கன்னா ஊருக்கு கொண்டு போயிட்டு கொடுத்தாச்சு. ஏன்னா அங்க ஒர்க் பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது கொண்டு போய் கொடுத்தாச்சு. மாஸ்டர் பெட்ரூம்ல ஷேட் மாட்டுறதுக்காக ஹேங்கர் பாத்தீங்கன்னா கபோர்டுக்கு பக்கத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு கட்டில் இருக்கு, ஸ்மால் பீரோ ஒன்னு இருக்கு. மாஸ்டர் பெட்ரூம்ல அவ்வளவுதாங்க. இந்த ரூம்ல போட்டோஸ்லாம் அதிகமா வராது. ஹால்ல பாத்தீங்கன்னா கெடிகாரம், ஒரு போட்டோ, காலாண்டர் எல்லாம் வந்து ட்ரில்லிங் மிஷினால போட்டிருக்கோம். நிறைய எல்லாம் போடல, கம்மியா தான் இப்போ வந்து அர்ஜென்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். அடுத்து துணிலாம் சூப்பரா மடிச்சு வச்சாச்சு. இதெல்லாம் அழகா பாத்தீங்கன்னா கபோர்ட்ல நம்ம அழகா எடுத்து வைக்க வேண்டியதான். கிராமத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா கொடியில கொண்டு போயிட்டு நம்ம வச்சுட்டு இருந்தோம். இங்க அப்படி கிடையாது. எல்லாத்தையும் மடிச்சு அழகா கபோர்ட்ல அடுக்கி வைக்கும் போது பாக்குறதுக்கு நீட்டாவும் இருக்கு, அழகாவும் இருக்கு பாக்குறதுக்கு. வீட்டுல இன்னைக்கு ஃபைனலா எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. வீட்டு ஒர்க்கு ஆல் பினிஷ் ஆயிடுச்சு. பாத்திரம் வளர்க்கறது, வீடு வாசல் பெருக்கிறது, துணி துவைச்சு காய வச்சு கொண்டு வந்து மடிச்சு நம்ம கபோர்ட்ல வச்சுட்டோம். ஹால் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்னு. தர்ஷன் டிவி பாத்துட்டு இருக்கான். அவனோட ஒர்க் அதுதான், வேற ஒண்ணு அவனால பண்ண முடியாது. ஒன்னும் விளையாடுவான், இல்ல டிவி பார்ப்பான். அதுதான் அவன் செஞ்சுட்டு இருப்பான். ஹால் பாருங்க எவ்வளவு நீட்டா நம்ம வச்சிருக்கோம்னு. ஷோபாவுக்கும் டைனிங் டேபிள், அடுத்து மரபீரோக்கும் நம்ம வந்து வார்னிஷ் பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலை இருக்கு. அது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம வந்து பண்ணணும். டைனிங் டேபிள்ல மைக்கா ஒட்ட வேண்டியது இருக்குங்க. ஆல்ரெடி ஒட்டியிருந்த மைக்கா எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அதனால இப்ப புதுசா நம்ம வந்து மைக்கா ஒட்டணும். நெக்ஸ்ட் இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க கிட்டே கேட்டிருந்தேன், வார்னிஷ் அடிக்க எவ்வளவு ஆகும்னு கேட்டிருந்தேன். டைனிங் டேபிள், ஷோபா, மரபீரோ 3க்குமே பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் சம்திங் கேட்டிருந்தாங்க. அவங்களே பொருள் வாங்கிட்டு வந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க ஜஸ்ட் 6000 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்பதான் நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கோம். பசங்களுக்கு 1,00,000 ரூபாய் கிட்டத்தட்ட பணம் கட்டி படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஹஸ்பண்டுக்கு இன்னும் ஹெல்த் வந்து ரெக்கவர் ஆகல. அவங்களும் வேலைக்கு போகாம வீட்டுலதான் இருக்காங்க. நிறைய கஷ்டங்கள். இப்போதைக்கு காசு வந்து கையில இல்லாதங்கிறதுனால அது அப்படியே இருக்கட்டும். அமௌண்ட் கைக்கு வரும்போது நம்ம வந்து வார்னிஷ் அடிச்சுக்கலாம். அது வரைக்கும் இருக்கிறத வச்சு ஓட்டலாம்ட்டு நாங்களும் அப்படியே விட்டாச்சு. வீட்டுக்கு பின்னாடி அருக்கா வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வந்து அருக்கானா கிரில் கேட்டுக்கான அருக்கா. அந்த கிரில் கேட்டு வரும் பாத்தீங்களா, அதோடைய அருக்கா இரும்புல இருக்கும் பாருங்க. அது கொஞ்சம் ஃபைனல் பெயிண்டிங் கொடுக்குறாங்க. ஏன்னா இங்க வந்து பெயிண்ட் அடிக்காம இருந்துச்சு. கேட்டுக்கு மட்டும் தானே முன்னாடி பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. லாஸ்டா பின்னாடியும் பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. இங்க செவுத்துல சாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. 2 டோர் வந்து பின்னாடி தோட்டத்துக்கு சேஃப்டி கிரில் கேட்டது. ஃபைனலா நம்ம வீட்டுக்கு கேட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு அவங்களும் வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. நம்ம வீட்டோடைய கேட்டோடைய லுக் எப்படி இருக்கு பாருங்க. நைட் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 7 மணி போல ஆயிடுச்சு. எலிவேஷன் லைட் எல்லாம் போட்டு பார்த்தேன். கேட்டுடைய கலர் மட்டும் ரொம்ப இருட்டுல இருந்துச்சு. ஃபைனல் லுக் முடிஞ்சிருச்சுங்க. சூப்பரா இன்னைக்கு கேட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஃபைனல் லுக் பாருங்க. நம்ம வீட்டோடைய மெயின் கேட்டுக்கும் கிரில் கேட்டுக்கும் இந்த கலர் தான் செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த கலர் எதை பேஸ் பண்ணி வரும்னு பாத்தீங்கன்னா வீட்டோடைய கலர்ஸ், நெக்ஸ்ட் எலிவேஷன் கலர்லாம் சேர்த்து வச்சுதான் அவங்க வந்து கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளா ஒரு கலர் சொல்லி கஜ கஜன்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் ஸ்டாண்டர்டா எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டுல பெயிண்டிங் வேலை எல்லாமே ஃபைனலா முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி கிரே அண்ட் மெரூன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கலர் தான் நம்மளுடைய கேட்டுடைய கலரு. இந்த கலர்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்து எதர்ச்சியா நாங்க வெளியில உட்காந்துருக்கும் போது சித்தப்பாவும் தம்பியும் வந்திருந்தாங்க. சிதம்பரத்துக்கு ஒரு வேலையா வந்திருந்தாங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி நைட்டுக்கு நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்பலான்ட்டு இப்ப சட்னி பாத்தீங்கன்னா தம்பி வந்து வதக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சட்னி, சாம்பார், தோசை தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் காலையில ஊருக்கு போயிருந்தாங்க. நம்ம சீட்டி போட்ட வீட்டுக்கு தாங்க போயிருந்தாங்க. அங்க போயிட்டு எங்க மாமியார் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருந்தாங்க. இந்த டைம்ல ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க, சித்தப்பாவும் தம்பியும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு சட்னி வச்சு சாம்பார் இருந்தது, தோசை ஊத்தி கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பாட்டி வீட்டுல கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம வீட்டுல காய்ச்சிருந்த மாங்காய் பாருங்க, ஒரு 25 மாங்காய் கிட்டத்தட்ட இருந்துச்சு பாத்தீங்களா. அதுல இருந்து ஒரு 10 மாங்காய் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அடுத்து 1/2 லிட்டர் வந்து பால் வந்து எங்க மாமியார் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இதுதாங்க ஃபைனலா நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வந்தது. அடுத்து நான் சாப்பிடறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சித்தப்பாவும் தம்பியும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா அங்க வந்து மாடு ஆடுலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் போய் பார்க்கணும், நான் நேரத்திலேயே கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நேரத்திலேயே கிளம்பிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இனிமேல் தூங்க வேண்டியதாங்க. இந்த ஃபுல் டே ரொட்டீன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.